இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு நண்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தரித்திரருக்கு நம்பிக்கை உண்டு. யோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இன்னைக்கு கஷ்டப்படுகிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படினாலும் அந்த கஷ்டத்துல இருந்து தேவன் நிச்சயமாக உயர்த்துவார்னு சொல்லி கஷ்டப்படுகிறவங்களுக்கு, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இருந்த கஷ்டங்கள் மாறும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு தீராத வியாதிகளில் இருக்கலாம், அந்த வியாதிகள் நிச்சயமாக நம்மளை விட்டு குணமாகும் அப்படின்னு சொல்லி அந்த வியாதியை குறித்து ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக அந்த நம்பிக்கை வீண் போகாது. அந்த வியாதியை விட்டு நிச்சயமாக தேவன் என்னை குணப்படுத்துவார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் மேலே கேட்கும்போது நிச்சயமாக வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்னது போல் வியாதியை உங்களை விட்டு விலக்குவார். தரித்திரருக்கும் நம்பிக்கை உண்டு. அப்போ யோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் யோபு சொல்கிறாரு, தரித்திரருக்கு நம்பிக்கை உண்டு. தரித்திரமாக இருப்பாங்க, ஒன்றுக்குமே அவங்களால செய்ய முடியாது. அடுத்த நாள் அவங்களுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு கூட அவங்களுக்கு காசு இருக்காது. ஏதாவது சமைச்சு சாப்பிடணுன்னா கூட அவங்களுக்கு காசு இருக்காத ஒரு சூழ்நிலைகள். ஆனாலும் இந்த கஷ்டமும் ஒரு நாள் மாறும், இந்த நிலைமையும் ஒரு நாள் மாறும்னு சொல்லி அவங்க நம்பிக்கையோடு காத்திருக்காங்க தெரியுமா. அது பெரிய நம்பிக்கை, அது ஒரு பெரிய விசுவாசம். அதை யாராலுமே முறியடிக்க முடியாது. அப்படி அவங்க கஷ்டத்தின் மத்தியில் அவங்க விசுவாசிக்கும் போது, கஷ்டத்தின் மத்தியில் அவங்க இருந்து விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவங்க நடக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் அவங்கள நல்ல உயர்ந்த இடங்கள்ல வைக்கிறாங்க. இன்னைக்கு கஷ்டப்படுறவங்களெல்லாம் பாருங்க, இன்னைக்கு நல்லா இருக்கவங்களெல்லாம் பாருங்க, அவங்க ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, ரொம்ப தரித்திர ஒரு நிலைமையில, ஒரு பைசா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட அவங்கள்ட்ட ஒரு பைசாவும் இருக்காது. நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கூட அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்காங்க, அன்னைக்கு நல்லா கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த கஷ்டத்தில் அவங்க விசுவாசிச்சிருப்பாங்க, நல்லா நம்பிக்கை வச்சுருப்பாங்க. நிச்சயமாக என்ன உயர்த்துவார் ஒரு நாள், தேவன் நிச்சயமாக என்ன உயர்த்துவார். நான் இதே நிலைமையில நான் என்றைக்கும் இருக்க போகிறதில்ல, நிச்சயமாக என்னை உயர்த்தி உயர்வான இடங்கள்ல வைப்பாரு. அப்படிதான் இப்போ நிறைய பேர் உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன, அவங்க பழைய நிலைமையில அவங்க நம்பிக்கை வச்சாங்க. பழைய நிலைமையில தரித்திரத்துல இருக்கும்போது தேவன் மேல நம்பிக்கை வச்சாங்க, தேவன் மேல விசுவாசம் வச்சாங்க. அது உறுதியான ஒரு விசுவாசம். அந்த உறுதியான விசுவாசத்தை அசைக்க முடியாத ஒரு விசுவாசம்னு சொல்லலாம். அப்போ அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் எப்படி வருதுன்னா, கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலைகளை தான். இப்போ நல்லா இருக்க ஒரு நிலைமையில நீங்கள் விசுவாசிங்கன்னா அவங்க எதை விசுவாசிப்பாங்க, நம்ம தான் நல்லா இருக்கோமே, நம்மளுக்கு தான் நல்ல ஐஸ்வர்யம் இருக்குது, சம்மந்தம் இருக்குது, எல்லா திரளான செல்வங்கள் இருக்குது, சுகம் இருக்குது, நம்ம எதை விசுவாசிக்கிறது, எது வேணும்னு சொல்லி நம்ம நம்புறது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் தரித்திரத்துலையும் கஷ்டத்துலையும் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நிச்சயமாக இந்த கண்ணீர் மாறும், இந்த வியாதி நிச்சயமாக மாறும், இந்த பலவீனங்கள் நிச்சயமாக மாறும் அப்படின்னு சொல்லி அவங்க பழைய நிலைமைகளில் பழைய நாட்களில் நல்ல நம்பிக்கை கொண்டு இருப்பாங்க, தேவன் மேலே பற்றுதல் இருப்பாங்க. அதான் இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க, நல்ல கோடீஸ்வரங்களாக இருக்காங்க, நல்ல மற்றவங்களுக்கு உதவுற அளவுக்கு இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு அவங்கள தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறாரு. அவங்க ஒரு நாள் கஷ்டப்பட்டது அவங்கள நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்குள்ளாக வழி நடத்தியிருக்கு, தேவன் மேலே இன்னும் விசுவாசத்துக்குள்ள. அப்போ நீங்கள் இன்னைக்கு கஷ்டத்தோடு தரித்திரத்தோடு எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. நிச்சயமாக ஒரு நாள் தேவன் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு வசதியாக இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்கெல்லாம் ஒரு நாள் நம்பிக்கையோடு இருந்தாங்க. இந்த நிலைமை மாறும், நம்ம ஒரு நாள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி தலைவர்கள் அவ்வளோக்குள்ள நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்மளும் இருக்கும்போது அடுத்தால மாயக்காரின் நம்பிக்கை அழிந்து போகும். மாயமாக உலகத்தில் அப்போ நம்மளுக்கு இங்கேருந்து இவ்வளோ கோடிக்கணக்கான இது வரும், பைசா வரும், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வருமானங்கள் வரும் அப்படின்னு சொல்லி சும்மா மாயமான அவங்க கனவு கண்டுட்டு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அப்படி வரும், அங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாயத்தில் மூழ்கி இருப்பாங்க, மாயமான காரியங்களில். இப்போ பிள்ளைகள் நிறைய கேம்ஸ் விளையாடுறாங்க. அப்போ அதில் மாயமான ஒரு அடிக்ட்டு, அதிலேருந்து பைசா போட்டாக்கி இன்னும் நிறைய விளையாடலாம், இந்த பைசாவில் இந்த லெவலில் நான் ஜெயிச்சா அடுத்த லெவலுக்கு போகலாம், மறுபடியும் அடுத்த லெவலுக்கு நான் போனால் இந்த இவ்வளோக்கு பைசா எனக்கு கிடைக்கும். அப்போ அப்படியே நிறைய பணங்களை இவங்க இழக்கிறாங்க.
அப்போ அது வந்து மாயமான ஒரு வலை. அப்போ அந்த வலையில் சிக்கி கொள்ளும்போது அந்த கால் மாட்டி கொள்ளும்போது நம்மளால் எடுக்க முடியாது. அதனால அதில் நம்ம சிக்கி கொள்ளாதபடிக்கு தேவன் மேலே நம்பிக்கை வைத்து நம்மளுடைய உழைப்பை, நம்மளுடைய தியாகத்தை நம்ம போடும்போது தேவன் ஒரு நாள் உயர்த்துவார். இப்போ இருக்கிற வசதியான ஆட்கள்லாம் அப்படிப்பட்டதான உழைப்பை போட்டதுனால தான் அவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. ஒரு விசுவாசத்தை அவங்க வைத்ததுனால தான் அவங்க நம்பிக்கையோடு நல்ல ஒரு விதமாக இருக்கிறாங்க. குடிக்கார கணவர் நம்மளுக்கு திறந்த மாட்டாரான்னு சொல்லி நீங்கள் என்ன கவலையோடு இருக்கலாம். ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ஒய்ஃப்மார்கள்லாம், மனைவிமார்கள்லாம் நல்ல எதுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க, நம்ம குடும்பத்தில் உள்ள கணவர் நிச்சயமாக திருந்துவார், மனம் மாறுவார் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க. நம்பிக்கையோடு அவங்க காத்திருக்கிறதுனால தான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க குடிகார கணவரையும் தேவன் சந்திக்கிறார். குடிகார கணவரையும் மனமாற்றி ஒரு ஊழியக்காரராய் முன்னேற்றி வைக்கிறாரு. அதுக்கு யாருடைய ஜெபம்? அவங்களுடைய மனைவியின் ஜெபம். அவங்க கண்ணீரோடு விசுவாசத்தோடு ஜெபிச்ச ஜெபம். யார்கிட்டையும் அவனுடைய கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க, அவனுடைய கவலையை சொல்ல மாட்டாங்க. என் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லாதபடிக்கு, அலப்பாதபடிக்கு அவங்களுடைய கணவருடைய காரியங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் சீக்கிரட்டாக தெரியும். எதில் இதாக இருக்காங்க, எதில் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அதை தேவனை நோக்கி அவங்க கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணும்போது அவனுடைய காரியத்தில் தேவன் ஜெயமாக மாற்றி தருகிறார். அவங்களுடைய கணவரை ரட்சிக்கிறார், அவங்களுடைய கணவரை மாற்றுகிறார். அவருடைய கணவர் தவறான வழியில் போகும்போது அதை யாரிடமும் சொல்லாதபடிக்கு தேவன்கிட்ட மட்டும் சொல்லி, என்னுடைய கணவரை மாற்றித்தாங்க, என்னுடைய கணவர் அந்த வழிகளில் செல்றாரு, இந்த பணத்தை இப்படி விரயம் பண்ணுறாங்க, தேவையில்லாத வழியில் செலவு பண்ணுறாங்க, நான் யார்கிட்டையுமே சொல்ல முடியாது, இசப்பா நீங்கள் இதிலேருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி அந்த மனைவி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அந்த கண்ணீருக்கு நிச்சயமாக மிகுந்த பலனை கொடுக்குறாரு. அப்போ நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அவங்க, நிச்சயமே என் கணவர் மாறுவாருன்னு சொல்லி. அப்படி நம்பிக்கையோடு அவங்க இருந்ததுனால தான் அந்த கணவரை மாற்றி ஊழியக்காரராக மாற்றி தேவன் அவங்க குடும்பத்தை ஆசீர்வாதமாக மாற்றுறாரு. அதே போல் நீங்கள் நம்பிக்கையை தேவன் மேலே வைங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆமென் ஏசப்பா. ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னது போல் ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை கொண்டு தேவன் மேலே நம்பிக்கை. நிச்சயமாக என்னுடைய நிலைமைகள் மாறும், என்னுடைய நிலைமைகள் நன்றாக மாறும், நிச்சயமாக உயர்வை தருவார்ன்னு சொல்லி விசுவாசத்தோடு அவங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுத்து அவங்களை உயர்த்த போதுக்காக கொடான கொடை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை